திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காளை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பாளையம் பேரூராட்சி GN பாளையம் வீதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான காளைகள் சிறப்பு அலங்காரத்தில் வீதியில் சீறி பாய்ந்து ஓடியது. இதனை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஈரோடு பர்கூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இன்று முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை அந்தியூர் ஏரி, கெட்டி சமுத்திரம் ஏரி, பிரம்மதேசம் ஏரி, வேப்பத்தி ஏரி மற்றும் ஆப்பக்கூடல் ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூச திருவிழாவின் 10ஆம் நாளையொட்டி காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் முருகனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பாத யாத்திரை பக்தர்கள் கிரிவல பாதையில் குவிந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு போதிய அளவில் காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் தம்பதி உயிரிழந்தனர். குஞ்சாண்டியூர் புதூரை சேர்ந்த அழகரசன் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் பண்ணவாடி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது ராமன் நகர் அருகே சென்றபோது பின்னால் வந்த லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் குழந்தைகள் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கடப்பாக்கம் மீனவ குப்பத்தில் கடற்கரையில் வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் வலைகள் எரிந்து நாசமானது. அதே பகுதியைச் சேர்ந்த லோகு மற்றும் செந்தில் ஆகியோர் தங்களது வலைகளை கடற்கரையோரம் உள்ள ஓலை குடிசையில் பத்திரப்படுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவு குடிசை திடீரென தீப்பற்றியது. இந்த விபத்தில் விலை உயர்ந்த வலைகள் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அண்ணா பூங்கா, பக்கோடா பாயிண்ட், ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் படகு சவாரி செய்ய ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் சாலையோர கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோட்டில் முறையாக குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்டியூரான் கோவில் வீதியில் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வந்த காவிரி தண்ணீர் தற்போது முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளால் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் எல்கை பந்தயத்தில் காளைகள் மற்றும் குதிரைகள் சீறி பாய்ந்தன. மலையாண்டிப்பட்டியில் லயன் கிங் பிரதர்ஸ் இளைஞர் அணி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 29ஆம் ஆண்டு மாபெரும் எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. இதில் சிறிய மாடு, ஒத்தை மாடு, இரட்டை மாடு, புதிய குதிரை, பெரிய குதிரை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. பின்னர் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. தொடர் விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காவிரி ஆற்றில் குளித்த பின்பு அணைக்கட்டு முனியப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு சென்று மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பால் சாலையோர மீன் உணவகங்களின் விற்பனை அதிகரித்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாகச விளையாட்டுகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தொடர் விடுமுறையொட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து தொட்டபெட்டா மலைச்சிகரத்திற்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள சாகச சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்கிருந்த ஜீப் லைன், ஸ்கை பிரிட்ஜ், ஸ்கை சைக்கிள் உள்ளிட்ட சாகசங்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் சாகசம் செய்து மகிழ்ந்தனர்.